கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி இல்லை என்றால் ஓட்டு இல்லை, விவசாயிகள் வைத்த செக். தமிழக அரசியலில் திடீர் திருப்பம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் நேற்று நடைபெற்ற தமிழக விவசாய சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. குறிப்பாக கூட்டுறவு மற்றும் தேசிய வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து வகையான கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்வதாக அறிவிக்கும் கட்சிக்கு மட்டுமே தேர்தலில் ஆதரவு அளிப்பது என்று ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. வெறும் தேர்தல் வாக்குறுதியாக இல்லாமல் செயலில் காட்டும் கட்சிக்கே விவசாயிகளின் வாக்குகள் செல்லும் என்பதை சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் இக்கூட்டத்தில் பல்வேறு அதிகாரப்பூர்வமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விவசாய மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதும், தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை முழுமையாக விவசாய பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதும் பிரதான கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டன. மேலும் நறுமணப் பொருட்கள் உற்பத்தியை பெருக்க தேசிய மசாலா ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும், MS சாமிநாதன் கமிஷன் பரிந்துரைப்படி அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. வனத்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நிலவும் மோதல்கள் குறித்து பேசிய நிர்வாகிகள் விவசாயிகள் மீது போடப்படும் வழக்குகளை உடனடியாக நிறுத்த கோரினர். பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக்கொள்ள விவசாயிகளுக்கே அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகளின் பாதுகாப்பை வலியுறுத்தி முன்வைக்கப்பட்டது. அதேபோல் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதம் மற்றும் உயிரிழப்புகளுக்கு தாமதமின்றி உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் ஒருமனதாக கேட்டுக் கொள்ளப்பட்டது. மண்டல ரீதியான தேவைகளை கருத்தில் கொண்டு இப்பகுதியில் அதிகளவில் பயிரப்படும் மாங்காய்க்கு லாபகரமான விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்றும், குண்டுமல்லி விவசாயத்தை பாதுகாக்க நவீன சென்ட் தொழிற்சாலை ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றும் அரசியல் சக்திகளுக்கே ஒட்டுமொத்த விவசாயிகளின் ஆதரவு கிடைக்கும் என்பதை இந்த பையூர் செயற்குழு கூட்டம் தெள்ளத்தெளிவாக பறைசாற்றியுள்ளது.